புதுச்சேரியில் விஷவாயு தாக்கிய பொது நகரில் கழிவுநீர் வாய்க்காலை சுத்தம் செய்ய கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கழிவுநீர் வாய்க்காலை சீரமைக்கும் பணி நாளை தொடங்கும் என்று பொதுப்பணித்துறை பொறியாளர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் விஷவாயு தாக்கி சிறுமி உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். விஷவாயு சம்பவத்தால் அச்சமடைந்துள்ள அந்த பகுதி மக்கள் கழிவுநீர் வாய்க்காலை முழுவதுமாக சுத்தம் செய்ய கோரி நேற்றிரவு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய கழிவுநீர் குழாய் அமைக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். 9 மணிக்கு 3 பேர் விஷவாயு பட்டு 3 பேர் இறந்துட்டாங்க. துடிக்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல, எந்த பாதுகாப்பும் எங்களுக்கு இல்ல. புதுநகர் ஃபுல்லா செட்டிநாட்டு லைனை கொடுத்துட்டாங்க. ஒரே நாட்டம், வீட்டு உள்ள இருக்க முடியல, சமைக்க முடியல, குடிக்க முடியல, தங்க முடியல, தூங்க முடியல, எதுவுமே செய்ய முடியல. அம்மா நாட்டம், குடிநீர் சுத்தமா சரியில்லை. அது அப்படியே செட்டிநாட்டு தண்ணி நாட்டம் அடிக்குது. இதே சிஎம் வீட்டுல அந்த மாதிரி நடத்தாங்க அவர் விடுவாரா? சொல்லுங்க, அவர் விடுவாரா? வாய்ப்பே இல்ல. அவங்க வீட்டுல நடந்தாதான் தெரியும். சின்ன பொண்ணு வாழ வேண்டிய பொண்ணு செத்து இந்த பிரச்சனை வந்து 1 மந்த் மேலே இருக்கு. எல்லாரும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த ஸ்மெல்லே தாங்கி தான் இருக்காங்க. இன்னைக்கு 3 உயிர் போயிருக்கு. கேஷ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன நடவடிக்கை? ஏன்னா இது சாதனை. வெளியில வந்தனா பயமா இருக்குன்னா வீட்டுக்குள்ள ஒரு பாத்ரூம் கூட போக முடியல. இன்னமும் எங்க ஏரியா மக்கள் பாத்ரூம் போக பயப்படுறாங்க. நாளைக்கு ஸ்கூல் ஓப்பன், நாளைக்கு எல்லா பசங்களும் காலேஜ். இதே நடந்தா அடுத்து வராது. இது எப்ப செய்ய போறாங்க இந்த விஷயத்த? இது மற்ற விஷயம்லாம் பரவாயில்ல, எப்ப வேணா பொறுமையா அவங்க பண்ணிக்கிட்டோம். இப்ப இந்த விஷயத்தை எப்ப பண்ண போறாங்க? இது பெரிய விஷயம். இது அப்பவே எல்லாரும் நாங்க சொன்னோம், இதெல்லாம் பண்ணாதீங்க, இது டேஞ்சர் ஆகும் சொல்லியும் திரும்பி இதே பண்ணிருக்காங்க. இது ஆபத்து வரும்னு தெரிஞ்சு பண்ணிருக்காங்க, அலட்சியம் பண்ணிருக்காங்க. சரி, இந்த கனெக்ஷன் 2 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த போராட்டத்தால் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் கழிவுநீர் வாய்க்காலை சீரமைக்கும் பணி நாளை தொடங்குவதால் அதுவரை பொதுமக்கள் கழிவறையை பயன்படுத்த வேண்டாம் என்று பொதுப்பணித்துறை பொறியாளர் உமாபதி கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுமக்களுக்காக நடமாடும் கழிவறை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாளைக்கு இப்போ வந்து இன்சிடென்ட் இந்த மாதிரி நடந்ததுனால அங்கே வந்து கொஞ்சம் சூழ்நிலை சரி இருக்காது. நாளான்னையிலேருந்து எங்கள் வேலையை நாங்கள் ஆரம்பித்து சரி பண்ண போகிறோம். நாங்கள் அதாவது சரி பண்ணோன்னா அது ஏற்கனவே அவங்க கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கிறதுல இருக்கிற ஒரு சில தவறுகளை சரி பண்ண போகிறோம். அது சரி பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தைரியமாக இருக்கலாம். ஆக்சுவலி என்ன தான் பிரச்சனை இல்லை, என்ன சார் வாட்டர் சீல் தான் பிரச்சனை. அதாவது ஒரு டாய்லெட்னு பார்த்தீங்கன்னா கீழே நம்ம டாய்லெட்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கும். அது தண்ணி வந்து கேஸ் வந்தாலும் அது அரெஸ்ட் பண்ணிடும். அதுக்கு பேர் தான் வாட்டர் சீல். அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் நடந்த வீட்டில் அந்த வாட்டர் சீல் இல்லை. கனெக்ஷன் கொடுக்குறப்போ அந்த தப்பு சரியான முறையில் கொடுத்துருந்தாங்கன்னா அது அவாய்ட் பண்ணியிருக்கலாம். நம்ம என்ன கேட்டோம். இந்நிலையில் புதுச்சேரியில் விஷவாயு உயிரிழப்புகள் தொடர்பாக முழு விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். விஷவாயுவால் உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாயும் 2 பெண்களின் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். விஷவாயு பரவாமல் தடுக்க ரெட்டியார்பாளையம் பகுதியில் மட்டுமல்லாமல் புதுச்சேரி முழுவதும் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார்.